இப்ப அந்த ஒருத்த நிறைய முடவர்கள் ஒருத்த நிறைய பேர் தான் சுகமாயிட்டானே. ஆமா. அப்ப இவன் என்னடா சுகமே ஆகல, என்ன எல்லாருக்கும் தெரியுது ஒரு முடவன் தான் இருக்கிறான், காசை போட்டுட்டு இருக்கிறாரு. அவன் இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணணும், எழும்பணும்னு சொல்லி வெறும் அவருடைய நாமம் என்ற வெள்ளியுள்ள பொண்ணு எழுப்பினாரா. இப்ப இது என்னன்னா, இது வந்து அண்டர் லாக்குள்ள இருக்கு. எப்படி அண்டர் லால இருக்குது, இது வந்து கண்டிப்பா அவருடைய வில்லுல தான் என்ன செய்யணும், சுகமாகணும் அப்படிங்கிற ஒரு லாக்குல வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்குள்ளதான் நடக்கணுங்கிற லாக்குல என்னது உள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது. சரியா, நான் ஒரு சித்தத்துக்குள்ளாக நான் நினைப்பட்டிருக்கேன், கீழ்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு சில சித்தங்கள் சில விஷயங்கள்ல எனக்கு என்ன ஆகும், வேலை செய்யும். அப்ப நான் புரிஞ்சுக்கொள்ளணும், ஓகே இப்படிதான். அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல நான் மூவ் பண்ணும்போது தான் எனக்கு ஃபெயிலியர் இல்லாத கிறிஸ்துவ லைஃபா இருக்கும். இல்லைன்னா எனக்கு நியமிக்கப்படாத ஓட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், நிறைய காரியங்களை விசுவாசத்துல பேச பண்ண அங்க ஒண்ணுமே நடக்காது. நம்மளை சுத்தி என்ன செய்யாது, செயல்பாடு. நம்மள கிரியேட்டராக தேவன் என்ன செய்யல, உருவாக்கல. Just to obey. Yes. Seek the kingdom of God, not create the kingdom of God. அதான் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எந்த உலகத்தையும் உருவாக்க சொல்லவில்லை, உங்களுடைய வாழ்க்கை முறையை கூட உங்களை உருவாக்க சொல்லவில்லை. உங்களை பற்றின சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுலுக்கு சொல்ற ஒரு சித்தம், இந்தப்பா இதுதான் என் சித்தம். சரியா, பவுல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்துல இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும், இது வந்துடும் அது வந்துடும், அறிக்கையிட்டு அதை பண்ணி இதை பண்ணி. சரியா உங்களுக்கு அதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல ரொம்ப அருமையா சொல்லுவாரு, நீயே ஒரு நிர்வாணி, நீ ஒரு பிரச்சனை உள்ளாள்றா, ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற தெரியுமா, நீ எப்படி அறிக்கையிடுற, காலையில எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நீ நிர்வாணி என்று அறியாதிருந்தோம். அதாவது இங்க இருங்க 17:3-17 வாசிங்களேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டமா கிறிஸ்து காலையில் எதிர்த்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் இவன், புரியுது உங்களுக்கு, நான் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி, நான் சுதரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் 100 தடவை சொன்னீங்கனாலும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப தெளிவா சொல்றாரு, தம்பி நீ என்னவா இருக்கிற, நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறத அறியாம நீ என்ன சொல்ற, நான் ஐஸ்வர்யவான்கிற. ஏன்னா ஏசுரக்காக மரித்து விட்டார், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன். ஆமென். எனக்கு ஒரு குறை இல்லை, ஆனா எல்லா குறையும் இருக்கு, எல்லா குறையும் இருக்கு. அப்ப இதான் வாயில வட சொல்றது, வாயிலே அறிக்கையிடுறது, விசுவாசத்தோட இதெல்லாம் விசுவாசத்துல சொல்லு, விசுவாசத்துல சொல்லுறாங்களா, இந்த வசனத்தை படிக்காத சொல்ல கிளைம் எல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் வந்த ஆட்கள் எல்லாம் கிடையாதுங்க. ஏதோ காக்கா உட்கார பழமளம் விழுந்த கதைய ஏதோ 1-2 நடக்கிறத வச்சு எல்லாத்தையும் முட்டாளாக்குறது. சரியா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்காக நீ உன்னை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கல, என் சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருந்து என் சித்தம் உன் வாழ்க்கையில செயல்பட அனுமதி கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா உன் வாழ்க்கை என்ன செய்யும், நடந்து கொண்டே வரும். ஆமென். அதுதான் பிப்ளிக்கல் பேட்டர்ன். ஏன்னா பவுலுக்கு சொன்னாரு, நீ வந்து என் நாமத்து நிமித்தம் பாடுதான் படணும்.
எந்த ஊருக்கு போனாலும் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். அதே போல உனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் அடியும் கிடைக்கும். கிடைக்கல, இதுதான் உன் ஊழியம். இப்ப நீ என்ன மாதிரி ஊழியத்தை எதிர்பார்க்க கூடாது? சுகபோகமான ஊழியத்தை யாக்கோபு செய்கிற ஊழியத்தை எதிர்பார்க்க கூடாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆசாரித்துவமா உட்கார்ந்துக்கிட்டு புரியுது உங்களுக்கு? எதிர்பார்க்க கூடாது. யாக்கோபுக்கு ஒரு ஊழியம், பேதருக்கு ஒரு ஊழியங்க, யோவானுக்கு ஒரு ஊழியம், ஆபிரகாமையாக்கு ஒரு ஊழியம், எனக்கு ஒரு ஊழியம், அம்மாவுக்கு ஒரு ஊழியம், பாஸ்டருக்கு ஒரு ஊழியம். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்குமே ஒரு ஊழியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. அதுல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்துல பார்க்கும் பொழுது அதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். பிளஸ் எல்லாம் வரும் பொழுது நன்றி செலுத்துங்க, மைனஸ் எல்லாம் வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு எதெல்லாம் பிளஸ்ல கொடுக்குறாரோ பெற்றுக்கொள்றீங்களோ நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. இது வந்து கிருபை, கிருபை, தயவு. எங்கெல்லாம் மைனஸ் வருதோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கடந்து வர கிருபை தான். அப்ப இந்த பாதை கிளியரா என்ன செய்யும்? போகும். உட்காந்துக்கிட்டு வாயில வடை சுடும் பொழுது அங்க என்னென்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ அப்பா நீ என்ன பண்ணும், நீ என்கிட்ட கேட்கணும்ப்பா, நீ வாயிலே உட்காந்து என்ன செய்யக்கூடாது, வடை சுடாம நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ எனக்கு ஆலோசனை சொல்லாத, நான் உனக்கு சொல்ற ஆலோசனை நீ கேளு. புரியுதா உங்களுக்கு? நான் இவராக்கிறீங்க அவராக்கிறீங்க இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க கேட்காத. உன் முதல்ல ப்ராப்ளம் என்ன செய்ய சொல்ல, புரிந்து கொள். நீ புரிந்து கொண்டு அதுல இருந்து கடந்து வர்றதுக்கு பாரு. அதுல இருந்து நீ விடுதலை ஆகாம நீ வாயில வடை சுடுறதுனால உனக்கு ஒண்ணுமே என்ன செய்ய போறது இல்ல, நடக்க போவதில்லை. அதனாலதான் சொல்லிட்டு சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப, வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காத. மனம் திரும்புதல் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, இதே சொல்லக்கூடாது. இப்படியே வாயில வச்சுக்கிட்டு நம்ம சென்னையில பார்க்கணும். சில சபைகளே இருக்கு, சில சபைகளே இருக்கு அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? 100 ஸ்தோத்திரப்பலி 1000 ஸ்தோத்திரப்பலி நன்றி செலுத்துறது கூட சொல்லலாம். பட் ஆனா நீங்க காலைல எந்திரிச்சு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லி 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 நாங்க சுதந்திரித்துக் கொள்றோம். நீங்க உருவாகவே முடியாது. நீ உருவாகவே முடியாது. வாழ்நாள் எல்லாம் சாகிற வரைக்கும் அறிக்கை போயிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். அப்ப கடைசியில போகும்போது நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். சரியா? நீங்க நான் சொன்னதை கேட்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளாம எனக்கே ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அத இங்க சொல்றாரு, அதிகாரத்தை எப்படி என்ன பண்றான் செய்யறான் பாருங்க அப்படிங்கிற சொல்றாரு. அத்தாரிட்டி இருக்கு, நல்லா கவனிங்க. அத்தாரிட்டி அண்டர் லா பிராக்டிஸ். அத்தாரிட்டி அண்டர் லா பிராக்டிஸ். ஏன் நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த லா இல்லைன்னா, இந்த அண்டர் லாக்கு கீழே நீங்க இருந்து இந்த ஊழியத்துக்குள்ள வரலன்னா, உங்க இஷ்டப்படி செஞ்சீங்கன்னா நிறைய பாவம் செய்வீர்கள். உங்க இஷ்டப்படி செஞ்சீங்கன்னு செய்வீங்க, நிறைய பாவம் செய்வீங்க, நிறைய பாவம் செய்வோம். பட் அண்டர் லால இருந்து அவருடைய சித்தத்தின்படி பண்ணோம்னா, நமக்கு உள்ள இருந்தோம்னா நமக்கு தெரியுங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, இப்ப ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு, லஞ்சம் வாங்கக்கூடாது லாக்குல இருக்காரு. ஆமா, அவர் நினைச்சா வீட்டுக்கு போய் அடிக்க முடியுமா? முடியாது. லா அண்டர் லால மினிஸ்ட்ரி எப்படி கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க? லா எல்லாமே கொடுத்துருக்காரு மினிஸ்ட்ரியில. மினிஸ்ட்ரியில கண்டிப்பா லா இருக்குங்க. இப்ப நான் என் மொழி தெரிஞ்சு நான் ஒரு உபதேசக்காரனா இருக்கும்போது எனக்கு என்னுடைய சுவிசேஷ அழைப்பு எனக்கு கொடுக்கப்படாம இருக்கும்போது நான் அதுல போய் என்ன செய்ய முடியாது, செயல்படக்கூடாது. இப்ப எனக்கு தீர்க்கதரிசனமே வராது. சரியா உங்களுக்கு? நான் தீர்க்கதரிசனம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. லா என்ன பண்ணுது? லா அது உட்பட்டு தான் இருக்கணும். மீறி செய்தா அது பாவம். என்ன ஆகும்னா, மீறி செஞ்சீங்கன்னா அது அக்கிரமம். புரிந்து கொள்ள முடியாது, அது வந்து அக்கிரமம் தான். தேவனுடைய பார்வையில் என்ன செய்யுது? அக்கிரமம். அதனாலதான் அக்கிரமம் செய்யக்காரன்னு சொல்றாரு. லாலெஸ்னஸ் ஊழியத்துல என்ன இல்ல? உண்மை இல்லை, லா இல்லை, இல்ல, வேதத்தின்படி இல்லைங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எபிசோட்
14 நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்தியங்களை நாங்கள் நபியின் மூலமாக நாங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கு அநேக பதில்களை இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல எபிரேய எழுத்திலிருந்து 22 எழுத்துக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் இதில் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை எடுத்து சொல்லும்படியான அந்த வாய்ப்பை இந்த காணொளி மூலமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உபயோக HRM முறையில் படிக்க விரும்புகிறவர்கள் காணொளியிலே கடந்து செல்கிற, அதாவது ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம். இது உங்களுடைய சபை பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. முக்கியமாக இது சபை போதவர்களுக்கு அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆயத்தம் பண்ணுவது சபை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் சபை இன்னும் வளர்ச்சி அடவும் அது நன்மையாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறதுனால தான் இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலையாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புவதனால இது தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.